Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Canara Robeco Asset Management Company IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1993ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து Canara Robeco Mutual Fund ஓட அசெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மகாராஷ்டிரா ரீஜன்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி பார்க்கும்போது கனரா பேங்க் அண்ட் ஓரிக்ஸ் கார்பரேஷன் ஈரோப்போட ஜாயின்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட போர்ட்ஃபோலியோல டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர், ஃபோக்கஸ்டு ஃபண்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்னு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல நான் வந்து கெனரா ரொபேக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா டெப்ட் ஸ்கீம்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இதுல கெனரா ரொபேக்கோ பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப்ட் ஃபண்ட், டைனமிக் பாண்ட் ஃபண்ட், இன்கம் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட் வெர்டிகல் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஸ்கீம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைபிரிட் ஸ்கீம்ஸ்ல பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட், கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட், ஈக்விட்டி அண்ட் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி டோட்டலா 26 ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல 15 வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் அண்ட் 11 வந்து டெப்ட் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியால நேஷன் வைட் பிரசன்ஸ் இருக்கு. இவங்களோட பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா 23 சிட்டிஸ், 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. டோட்டலா 25 பிரான்ச்சஸ் அண்ட் 52,343 டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ரீசென்ட் டைம்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிசினஸ் ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்ல இருந்து 91.69% ஆஃப் பிசினஸ் வந்திருக்கு அண்ட் டெப்ட் ஓரியன்டட் ஃபண்ட்ல இருந்து 8.31% ஆஃப் பிசினஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் பிசினஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டுமே 31.73% ஆஃப் ஏஎம் வந்துட்டு இருக்கு. அண்ட் கர்நாடகா, குஜராத், நியூ டெல்லி அண்ட் தமிழ்நாடு ரீஜன்ல இருந்து சிங்கிள் டிஜிட் பிசினஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 190.70 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நெட் வர்த் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 600 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 253 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 266 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்ட் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து 9.56 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 27.82 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 34.75ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசனால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எஸ்ஐபி அமௌண்ட் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 4.04 பில்லியன்ஸ் அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது வந்து நல்ல growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 36.17% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த பாராமீட்டர் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 23ல 5 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் 24ல 7.5 ரூபீஸ், 25ல 2.5 ரூபீஸ் அளவுக்கு இன்டரம் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட், ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC அண்ட் UTI அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது கனரா ரொபேகோ AMC ஃபண்ட் வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பிகாஸ் இந்த கம்பெனி ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து இந்தியால ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த இண்டஸ்ட்ரி வந்து 6.96% அளவுக்கு CAGRல டெவலப் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் IPO ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த IPO வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது. இந்த கம்பெனியோட செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO October 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 13 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 56 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1326.13 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து October 14 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து October 16. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா கனரா ரொபேகோ AMC கம்பெனியோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 38 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 14% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லாங் டேர்முக்காக அப்ளை பண்றேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.